ஹாய் கைஸ், நம்மளோட எக்ஸாம் ரொம்ப கிட்ட நெருங்கிருச்சு. ஸோ எல்லாருமே ரொம்ப சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக சொல்லப்போனால் நமக்கு இன்னும் ஒரு 2 days தான் டைம் இருக்குது நம்மளோட என்டையர் ரிவிஷன்ஸ் அண்ட் அதர் திங்ஸை ரேப் அப் பண்ணுறதுக்கு. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இன்னைக்கு டேட் இஸ் 28 அண்ட் நாளைக்கு 29, அதுக்கப்புறம் 30. இப்போது பேசிக்காக 28 அண்ட் 29 தான் நம்ம கையில் இருக்குது நம்மளோட ப்ரிப்பரேஷன்ஸை ரேப் அப் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஃப்ரம் 30 நம்ம எடுத்துக்கிட்டோன்னா 30, 1, 2, 3, 4 அண்ட் 5 பேசிக்காக இன்னும் நமக்கு அதுக்கப்புறம் 5.5 days மட்டும்தான் இருக்கும். அந்த 5.5 days நம்ம கம்ப்ளீட்டாக எதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா, அட்வான்ஸ்ட் அக்கௌண்ட்ஸ்க்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம். அந்த 5.5 daysக்கான ஸ்ட்ராட்டஜி ஏஎன்எம் சார் வில் பி கிவிங் யூ பை டுடே ஈவினிங். அண்ட் இப்போ நான் எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இன்னும் நம்மக்கிட்ட 2 நாள் தான் டைம் இருக்குது. அதாவது இன்னைக்கு அண்ட் நாளைக்கு நம்மளோட அதர் சப்ஜெக்ட்ஸோட ப்ரிப்பரேஷனை ரேப் அப் பண்ணுறதுக்கு. அண்ட் இஃப் ஐ ஆம் அ சிஏ இன்டர் ஸ்டூடெண்ட் ரைட்டிங் குரூப் 1, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த அட்வான்ஸ் அக்கௌண்ட்ஸ் 5.5 days ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கண்டிப்பாக என்னோட லாவை கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணுவேன். எதனால அப்படின்னு சொன்னேன்னா, லான்றது ஒரு தியரி சப்ஜெக்ட். ஸோ அது எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸாம்க்கு நியரிங்காக நம்ம ரிவைஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அதோட சான்ஸ் ஆஃப் ரிமெம்பரன்ஸ் ப்ரொவிஷன் ரிமெம்பர் பண்ணிக்கிறது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா வித்தின் 1 week நம்ம எக்ஸாமுக்காக திரும்பவும் ரிவைஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த டைம் ரிவைஸ் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும் நம்ம ரிகலெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால நான் ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன் அப்படின்னா, இன்றைக்கி அண்ட் நாளைக்கு நான் கண்டிப்பாக என்ன தான் ரிவைஸ் பண்ணுவேன் அப்படின்னா, லா தான் ரிவைஸ் பண்ணுவேன். இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அவர் எக்ஸாம்ஸ் ரிவிஷன். கிளியர்? அண்ட் தட்ஸ் வை இன்னைக்கு நான் எக்ஸ்பெக்டட் கொஷின் லிஸ்ட் ஃபார் மே 2026 எக்ஸாம்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அண்ட் இன்னொரு ரீசன் இருக்குது. அண்ட் எக்ஸாம் நியரிங்னால இந்த பை திஸ் டைம் நம்ம எல்லாருமே 100% ஆஃப் த சிலபஸை மேக்ஸிமம் கவர் பண்ணி முடிச்சிருப்போம். மேம் அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டால் சம்மந்தம் இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இட் இஸ் மேண்டேட்ரி டு கவர் 100% ஆஃப் த சிலபஸ். ஏன் அப்படின்னா, வெறும் இந்த எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸை மட்டும் படிச்சுட்டு போய் நான் பாஸ் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டால் தட் இஸ் நாட் அட் ஆல் அட்வைசபிள். இந்த எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸை நம்ம எதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இட் இஸ் ஒன்லி ஃபார் ரிவிஷன் பர்பஸ். நான் திரும்பவும் சொல்கிறேன், இட் இஸ் ஒன்லி ஃபார் ரிவிஷன் பர்பஸ். அதாவது இப்போ 1.5 days தான் நமக்கு லா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும் மெயின் எக்ஸாம் அப்போது. ஸோ அந்த 1.5 days நம்மளால் எல்லா சாப்டர்ஸையும் கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணிட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ அந்த டைமில் சில சாப்டர்ஸை மொத்தமாக அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு பதிலாக அந்த சாப்டர்ஸில் உள்ள இந்த எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸை மட்டும் ரிவைஸ் பண்ணிட்டு போனால் அட்லீஸ்ட் ஓரளவு அந்த சாப்டரை அந்த 1.5 daysலேயும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக மட்டும்தான் நம்ம இந்த எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் லிஸ்ட்டை யூஸ் பண்ணணும். கிளியர்? ஸோ வித்தவுட் எனி டிலே நம்ம எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் லிஸ்ட்டுக்குள்ளே போகலாம். எஸ், திஸ் இஸ் த லிஸ்ட். அண்ட் இந்த லிஸ்ட் சும்மா ரேண்டமாக பிக் பண்ண லிஸ்ட்டு கிடையாது, பிக் பண்ண கொஷின்ஸ் கிடையாது. நான் லாஸ்ட் 5 attempt கொஷின் பேப்பர்ஸை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா எந்தெந்த ஏரியாஸ்லாம் இந்த எக்ஸாமில் இந்த அட்டெம்ப்டில் டெஸ்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு யோசித்து ப்ரிப்பேர் பண்ண ஒரு லிஸ்ட்டு தான் இது. ஸோ இஃப் யூ சி, இப்போ ப்ரிலிமினரி சாப்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, ப்ரிலிமினரி சாப்டரில் ரீசன்ட் அட்டம்ஸில் பெருசாக அவங்க டெஸ்ட் பண்ணவே கிடையாது. மீன்ஸ் எம்சிக்யூவில் சம்டைம்ஸ் டெஸ்ட் பண்ணுறாங்க, இல்லை டிஸ்கிரிப்டிவில் ஏதோ ஒரு 2 marksோ அந்த மாதிரி தான் டெஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது ஒரு மெயின் கொஸ்டினாவோ ஒரு 4 mark கொஸ்டினாவோ 5 mark கொஸ்டினாவோ இந்த ரீசன்ட் அட்டம்ஸில் ப்ரிலிமினரி சாப்டர் அவங்க என்ன பண்ணவே இல்லைன்னா டெஸ்ட் பண்ணவே இல்லை. பட் அதுக்காக கம்ப்ளீட்டாக நம்ம அதை அவாய்ட் பண்ணிட்டு போகலாமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா சம்டைம்ஸ் எம்சிக்யூவில் ஏதோ ஒரு லிமிட்டோ இல்லை டிஸ்கிரிப்டிவில் ரொம்ப காமனான ரிப்பீட்டடான டெஃபினிஷன் ஏதோ ஒன்றோ அவங்க டெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால பர்டிகுலராக இந்த டெஃபினிஷன்ஸ்க்கெல்லாம் லைக் ஹோல்டிங் கம்பெனி, சப்சிடரி கம்பெனி, அசோசியேட் கம்பெனி, லிஸ்டட் கம்பெனியோட டெஃபினிஷன்ஸ், தென் ஸ்மால் கம்பெனி கண்டிப்பாக இந்த தடவை இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா செப்டம்பர் அட்டம்ப்ட்டுக்கு அது அமெண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த தடவை அவங்க கேட்கறதுக்கான லாஸ்ட் டைமாக ஓல்டு ப்ரொவிஷன் வச்சு டெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இயர், பாடி கார்பரேட்டோட டெஃபினேஷன், ஆஃபீஸர் அண்ட் டிஃபால்ட்டோட டெஃபினேஷன், ப்ரொமோட்டரோட டெஃபினேஷன், இந்த டெஃபினேஷன்லாம் அவங்க டெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே ஒரு ப்ரையாரிட்டி கொடுத்து நம்ம பார்த்துட்டு போகிறது வில் பி பெட்டர். லைக்வைஸ் இப்போ இன்கார்பரேஷன் சாப்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, செக்ஷன் 3A அவங்க இது வரைக்கும் பெருசாக டெஸ்ட் பண்ணதில்லை. அது மேபி அவங்க டெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் ஐசிஐ அன்டெஸ்டட் ஏரியாஸ் நிறையா டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க டெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் செக்ஷன் 5 என்ட்ரென்ச்மெண்ட் ப்ரொவிஷன் டெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் செக்ஷன் 12 ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸில் சேஞ்ச் இன் ஸ்டேட்டு வித்தின் த ஸ்டேட்டு இந்த ப்ரொவிஷன்ஸ் அவங்க டெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் டாக்டரின்ஸ் கூட இந்த தடவை அவங்க டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே
நீ ப்ரையாரிட்டி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கோ. கிளியர்? அண்ட் ப்ராஸ்பெக்டஸ் அண்ட் அலாட்மெண்ட்டில் செக்ஷன் 26 மேட்டர்ஸ் டு பி ஸ்டேட்டட் பெருசாக அவங்க இது வரைக்கும் எக்ஸாமில் டெஸ்ட் பண்ணல. தே மே டெஸ்ட். அண்ட் செக்ஷன் 28 ஆஃபர் ஃபார் சேல் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராஸ்பெக்டஸில் டீம்டு ஷெல்ஃப் ப்ராஸ்பெக்டஸ், ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ், அப்ரிஜ்டு ப்ராஸ்பெக்டஸ் அண்ட் செக்ஷன் 30 அட்வர்டைஸ்மெண்ட் ஆஃப் ப்ராஸ்பெக்டஸ், 34, 35 கிரிமினல் அண்ட் சிவில் லைபிலிட்டிஸ் அண்ட் பர்சனேஷன் செக்ஷன் 38 அவங்க இது வரைக்கும் பெருசாக ரீசெண்ட் டைம்ஸில் டெஸ்ட் பண்ணதில்லை. அண்ட் செக்ஷன் 40 அண்டர் ரைட்டிங் கமிஷன், 42 ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் அண்ட் செக்ஷன் 447 ஃப்ராட். இதெல்லாம் மோஸ்ட்லி அவங்க டெஸ்ட் பண்ணாத ஏரியாஸ். ஸோ இந்த டைமில் தே மே டெஸ்ட். ஸோ இந்த ஏரியாஸ்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறது பெஸ்ட். அண்ட் லைக்வைஸ் அதே மாதிரி ஷேர் கேபிட்டல், டெபாசிட்ஸ், சார்ஜஸ், மேனேஜ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், டிவிடெண்ட், ஜிசிஏ, அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ். இப்போ அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ்லாம் பார்த்தா எல்லா அட்டம்ப்ட்லையுமே கண்டிப்பாக டிஸ்கிரிப்டிவில் தே ஆர் ஆஸ்கிங் 1 question ஆர் ஈவன் 2 questions. ஸோ அந்த சாப்டர்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கவே கூடாது. ஸோ அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ்லாம் இட் இஸ் மேண்டேட்ரி டு ஸ்டடி. அண்ட் அதுலேயும் இந்த ஏரியாஸ்லாம் நம்ம இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கலாம். இதெல்லாம் ஏன்னா லெஸ் டெஸ்டட் ஏரியாஸ் ஒரு அன்டெஸ்டட் ஏரியாஸ்னு நம்ம சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி தான் கம்பெனிஸ் இன்கார்பரேட்டட் அவுட் சைட் இந்தியா. அண்ட் இதெல்லாம் பேசிக்காக கம்பெனி லா. நம்ம கம்பெனி லாவில் மோஸ்ட்டாக எல்லாருமே எல்லா சாப்டர்ஸுமே நம்ம படிச்சிருவோம். எல்லா சாப்டர்ஸுமே எல்லா ப்ரொவிஷன்ஸுமே நம்ம கவர் பண்ணிடுவோம். நம்ம எல்லாருமே ஸ்கிப் பண்ணலாம், இல்லை இது படிக்கணுமா அப்படின்னு யோசிக்கிறது அதர் லாஸோட பார்ட்டு தான். அதுக்காக தான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, see this, இது எல்லாமே நம்மளோட அதர் லாஸ். அதர் லாஸில் இருந்து ஒரு லாவும் ஒரு அதர் லாவில் இருந்தும் கண்டிப்பாக டிஸ்கிரிப்டிவில் 8 மார்க்ஸ்க்கான கொஷின் வருது. அப்படி பார்த்தா நமக்கு டோட்டலாக 4 அதர் லாஸ் இருக்குது. டிஸ்கிரிப்டிவில் மட்டுமே 32 மார்க்ஸ் நமக்கு எதுலேருந்து வருது அப்படின்னா அதர் லாஸ்லேருந்து வருது. தயவு செஞ்சு ப்ளீஸ் டோன்ட் ஸ்கிப் அதர் லாஸ் ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா மேஜராக நீங்கள் உங்களோட மார்க்ஸை லூஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ப்ளீஸ் டோன்ட் ஸ்கிப் அதர் லாஸ். நீ அப்படி அதர் லாவில் ஏதாவது ஒன்று ஸ்கிப் பண்ணியிருக்க அப்படின்னா நீ இந்த லிஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கோ. அட்லீஸ்ட் இந்த லிஸ்ட்டில் இருக்க கொஷின்ஸை கண்டிப்பாக கவர் பண்ணிட்டு போயிரு, ப்ரொவிஷன்ஸை கண்டிப்பாக கவர் பண்ணிட்டு போயிரு. ஸோ தட் அவங்க கொஷின் கேட்கும் போது உன்னால் ஈஸியாக அதை ஆன்சர் பண்ண முடியும். கிளியர்? ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் நான் சொல்ல வந்தேன். இப்போது எக்ஸாமுக்கு எல்லாருமே ரொம்ப சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களோட டைமை நான் ரொம்ப எடுத்துக்க விரும்பல. அண்ட் என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு அண்ட் நாளைக்கு ப்ளீஸ் ஸ்டடி லா. ஏன்னா லா இன்றைக்கும் நாளைக்கும் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும். என்ன அப்படின்னா, இது எக்ஸ்பெக்டட் கொஷினோட லிஸ்ட்டு தான். இந்த லிஸ்ட்டை வச்சு நீ இன்றைக்கும் நாளைக்கும் நீ ப்ரிப்பேர் பண்ணிக்கோ. ஜாலியாக நீ ப்ரிப்பேர் பண்ணு. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளோட அட்வான்ஸ் அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம் முடியுதுல, எக்ஸாம் முடிஞ்ச அன்னைக்கு ஈவினிங் I will be uploading this expected questions marathon. So you can use that also. அதை நீ பார்த்து ரிவைஸ் பண்ணும்போது இன்னும் குயிக்காக உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸை ரிவைஸ் பண்ணிக்க முடியும். தென் உனக்கு ஒரு ஃப்ளோ வந்துடும் லா ரிவைஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேலேருந்து I will give you an strategy how to complete the syllabus in that 1.5 days. ஜாலியாக நீ ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு போய் சூப்பராக எழுதி எக்ஸாம்ஷன் எடுத்துகிட்டு வரலாம். அண்ட் எல்லாருமே இப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக தான் இருப்பேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட். எல்லாருக்குமே கொஞ்சம் பயம்லாம் வந்திருக்கும். ப்ளீஸ் ரொம்ப பயப்படாத. நீ இவ்வளோ நாள் உன்னோட எஃபர்ட்ஸை போட்டிருக்க. ஓவர் திங்க் பண்ணி ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் தட். ஜாலியாக படி, ஹாப்பியாக படி. நீ படித்ததை தெளிவாக படி. புதுசாக போய் ஏதோ ஒன்று கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எந்த விஷயமுமே பண்ணாத. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். ஆல் த வெரி பெஸ்ட். இந்த மே மட்டும்தான். தேங்க்யூ ஸோ மச்.